போகி பண்டிகை திருநாள் மற்றும் ஞாயிறு விடுமுறை என்பதால் சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான மக்கள் குடும்பமாக வருகை தந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன் வணக்கம். அங்கு மக்களின் வருகை எவ்வாறாக இருக்கிறது? போக்குவரத்து சீராக இயங்குகிறதா? மக்கள் என்ன கூறுகின்றனர்? போகி பண்டிகை திருநாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று பொழுதை கழிப்பதற்காக மாலை வேளையில் மெரினா கடற்படை பகுதிக்கு பொதுமக்கள் குடும்பமாக படையெடுத்து வருகிறார்கள். பெரும்பாலான பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தென் மாவட்டங்களுக்கு ஏற்கனவே சென்றுவிட்ட நிலையில் சென்னை வாசிகள் அதிக அளவில் தற்போது மெரினா கடற்கரைக்கு குவிந்திருக்கிறார்கள். பொழுதை கழிப்பதற்காக மாலை வேளையில் குடும்பமாக அங்கு இருக்கக்கூடிய தலைவர்களின் சமாதிகளில் அஞ்சலி செலுத்திவிட்டு மெரினா கடற்கரை மணல் பரப்பில் குடும்பமாக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இது ஒரு புறம் இருக்க, கடலில் குளிப்பதற்கு போலீசார் தரப்பில் அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பொதுமக்கள் கடற்கரை பகுதி முழுவதற்குமாக செல்லாமல் மணல் திட்டு மேலேயே அமர்ந்து பொழுதை கழித்து வருகின்றனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விளையாடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. மற்ற ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய கூட்டத்தை விட இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. வழக்கத்திற்கு மாறாக ராட்டினங்களிலும் மணல் திட்டிலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடி விளையாடி வருகிறார்கள். கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் தரையில் இறங்குவதற்கு அனுமதி மறுத்து கட்டைகள் கட்டப்பட்டு வருகின்ற காரணத்தினால் கடற்கரை பகுதிகளுக்கு முழுவதும் அனுப்பப்படாமல் கடலோர பகுதிகளிலே மணல் திட்டுகளில் மட்டுமே பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இந்த கூட்டம், அதாவது 1/3 கூட்டம் தான் இன்று வந்து மெரினா கடற்கரைக்கு வருகை தந்திருப்பதாகவும், புதன்கிழமை வருகின்ற போகி பண்டிகை அன்று லட்சக்கணக்கான பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு வருகை தருவார்கள். அதற்காக இந்த கோபுரங்கள், அதாவது உயர் கோபுரங்கள் அமைக்கும் பணியும் கட்டைகள் அமைத்து கடலில் இறங்காதவாறு அந்த பணிகளையும் போலீசார் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். ரோந்து வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அன்றைய தினம் போகி பண்டிகை அன்று 4000 போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில இந்த காமராஜர் சாலையில் பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தருகின்ற காரணத்தினால் காமராஜர் சாலையில் எங்கும் வாகனங்கள் நிறுத்த போலீசார் அனுமதி மறுக்கப்படவில்லை. சர்வீஸ் சாலையில் மட்டுமே வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மற்ற இடங்களில் வாலாஜர் சாலை, பாரதி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களை நிறுத்திவிட்டு கடற்கரை செல்லவும் போக்குவரத்து போலீசார் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மெரினா கடற்கரைக்கு குடும்பமாக வருகை தந்து பொதுமக்கள் பொழுதை கழித்து வருவதால் பொங்கல் விழா தற்போது களை கட்டியிருக்கிறது. நன்றி சசிதரன் தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.